வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்போம். இந்த வீடியோல பிசிக்ஸ் ரிலேட்டடா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல ப்ரீவியஸ்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 சீரிஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஸ் சீரிஸ் தானே இது பார்ட் 2ல. மிச்ச ரிமைனிங் டாபிக்ஸ்ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல நம்ம எம்டிஎஸ் சொல்லும்போது ப்ரீவியஸ் பார்த்தோம்னா 2023 கொஸ்டின் எடுப்போம், 2022 கொஸ்டின் எடுப்போம், அதே மாதிரி 2021 இந்த 3 வருஷத்துலயும் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் பிசிக்ஸ்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த வீடியோட முதல் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒர்க் அண்ட் எனர்ஜி ரிலேட்டடா எப்படி எம்டிஎஸ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். நான் பார்ட் 1லயே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு டாபிக்ஸா பார்க்கும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒர்க் அண்ட் எனர்ஜி ரிலேட்டடா நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது அப்படியே அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் மறக்காது, பிளஸ் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லாவே கான்செப்ட் ஞாபகத்துல இருக்கும், எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு ஒர்க் அண்ட் எனர்ஜி ரிலேட்டடா பார்க்குறோம், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு 10 கொஸ்டின் பார்க்குறோம், 12 கொஸ்டின் பார்க்குறோம், அப்ப நிறைய கொஸ்டின் கேட்கறாங்களே, அப்ப இந்த ஏரியா நீங்க அடிக்கடி வந்து ரிவிஷன் பண்ணணும். இப்ப சில டாபிக்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் தான் கேட்கறாங்க, 3 கொஸ்டின் தான் கேட்கறாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம், அந்த டாபிக்ஸ் அதிகமா கவனம் கொடுக்க தேவையில்ல, ரிவிஷன் கொடுக்க தேவையில்ல. எதுல அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு அதிகமான ரிவிஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணும்போது டெஃபினட்டா எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப இந்த டாபிக்கோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, if 7n Newton force is applied on the brick and move through the 5 meter, then what will be the work done அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் 1 செப்டம்பர் 2023 தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்கேன். நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியும் அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1ல இதே மாதிரி, அதாவது பிசிக்ஸோட பார்ட் 1ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அங்கேயும் என்னன்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். சப்போஸ் அந்த ஃபார்முலா தெரியலன்னா அங்க ஒரு அப்ரோச் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து கேட்கறேன்னா அந்த கொஸ்டின் மோஸ்ட்லி வந்துன்னா மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும், ஆர் எல்ஸ் வந்து டிவிஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா வரல, சயின்ஸ் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுல கொடுத்த ரெண்டு வேல்யூ வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணுங்க, இல்ல அப்படின்னா டிவிஷன் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல 7 நியூட்டன் இருக்கு, இந்த இடத்துல வந்து 5 மீட்டர் இருக்கு. இதையும் சும்மா பண்ணி பண்ணணும். 7 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 அப்படின்னு வரும். அப்ப 35 ஜூல்ஸ் இருக்குன்னா 35 வந்து ஆன்சரா எடுக்கலாம். பட் இது எங்கேயாவது ஒரு டைம் தான் ஒர்க் ஆகும், எல்லா டைம் ஒர்க் ஆகாது. ஏன் சொல்றேன்னா, சப்போஸ் நீங்க வந்து என்னன்னா எல்லா கொஸ்டின் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆன்சர் வரலன்னு சொல்லி என்ன கேட்டக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். பட் இப்ப ப்ராப்பரா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியணும். ஒர்க்கோட ஃபார்முலா, அதாவது ஒர்க் டோனோட ஃபார்முலா என்ன சொன்னா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை வந்து இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் மாத்துறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன, நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுத்து இது வந்து என்னன்னா இங்க போகுது. அப்ப என்ன, இந்த இடத்துல ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கு, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் டனுக்கான ஃபார்முலா. ஃபோர்ஸ் வந்து 7 நியூட்டன் கொடுத்துருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 மீட்டர் சொல்றாங்க. அப்ப வேல்யூ போட்டோம்னா அப்ப 7 into 5 வந்து 35. அப்ப ஆன்சர் என்னன்னா 35 ஜூல்ஸ் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சீதா ஒரு ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், when one stone is thrown upwards, what type of energy conversions would occur அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஒன்றும் கிடையாது. நீங்க தரையில நிக்கிறீங்க, ஏதாவது ஒரு கல்லை வந்து எறிறீங்க. இந்த கல் எரியும் போது என்ன மூவிங்ல இருக்கும், ஒரு மூவிங்ல இருக்க எனர்ஜி சொல்லுவோம் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்ப என்ன, ஸ்டார்டிங்ல கைனெட்டிக் எனர்ஜியா மாறிட்டு இந்த கல் எரியும் போது ஒரு இடத்துல வந்து நிக்கும்ல, ஸோ அது வரைக்கும் எரியும், அதுக்கப்புறம் தான் கீழே வரும். அந்த நிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேஷனரியா இருக்கும்ல, அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எனர்ஜிக்கு பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி வரும்போது என்னன்னா மறுபடியும் கைனெட்டிக் எனர்ஜி மறுபடியும் வந்து கீழே வந்து விழுந்துரும். அப்ப என்ன, இந்த கைனெட்டிக் எனர்ஜியா இருந்தது எதா மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறுது. அப்ப என்ன வரும், கைனெட்டிக் எனர்ஜி would change to கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் ஒரு ரைட்டா. நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஸ்டோனும் வந்து என்னன்னா ஒரு கல்ல அப்வர்ட் மேல எரிஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி ஏதாவது சேஞ்ச் ஆகும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா சேஞ்ச் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜினா ஒண்ணும் கிடையாது, ஏதாவது ஒரு எனர்ஜி வந்துன்னா மூவிங் இன் மோஷன். இப்போ எனர்ஜின் மோஷன் ஏதாவது மூவிங்ல இருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதே பொட்டன்ஷியல் எனர்ஜினா இதை எனர்ஜி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனர்ஜி ஆஃப் வந்து ஸ்டேட் ஒரு டெம்பரரியா வந்து என்னன்னா ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, மூவிங்ல இருந்துச்சுன்னா அது கைனெட்டிக் எனர்ஜி. அப்ப இந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா கைனெட்டிக் எனர்ஜி எதா மாறும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன்ஸ் டேக் பிளேஸ் இந்த பேட்டரி அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி பேட்டரியில என்னன்னா கெமிக்கல் எனர்ஜி இருக்கும், கெமிக்கல் எதா மாறும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஏன்னா பேட்டரியில வந்து என்னன்னா நம்ம சார்ஜ் பண்றோம், நம்ம போன் பேட்டரி எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும், ஒரு கெமிக்கல் எனர்ஜி எதா கன்வெர்ட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா பி தான் ஒரு ரைட்டா. ஸோ நான் என்ன சொல்லணும் அதான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் பேசிக்ஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகும் என்ன அப்படின்னா பேட்டரியோட எனர்ஜி. ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். த இங்கிலீஷ் பிசிஸ்ட் சேம்ஸ் Prescott Joule outline the basis of dash அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் என்னன்னா இந்த லாஸ் ரிலேட்டடா பிசிக்ஸ்ல நிறைய லாஸ் இருக்கும், அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்ப ஜூல் இருக்காரு பாத்தீங்களா, இவர் என்ன சொல்லுவாருன்னா
லா ஆஃப் கன்சர்வேஷன் ரிலேட்டடா சொல்லுவாரு. அதாவது ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸோட வந்து லா இருக்கும் பாத்தீங்கன்னா, அது என்ன சொல்லும்? ஒரு மாஸ் இருக்கு, இல்ல ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னா, அந்த எனர்ஜி வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியாது. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அத சொன்னது என்னன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன். அது யாரு சொல்லிருப்பான்னா, ஜூல்ஸ் வந்து ப்ரொபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பிரின்சிபிள் ஆஃப் கன்சர்வேஷன். நான் என்ன சொன்னனோ அதான் இந்த இடத்துலயும் கொடுத்திருக்கேன். இது விக்கிபீடியால இருந்துச்சு. நான் அப்படியே டைரக்ட்டா எடுத்து வந்து கொடுத்திருக்கேன். இவர் தான் வந்து ஜூல். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ரீசென்ட் டைம்ல நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரு. இது பண்ணதுனால தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து வந்திருக்கும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜியோடது வந்து ஜூல். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரைட்டா. அப்ப இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன? பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷனுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா இவர் தான். பேர் வந்து ஜூல். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ பாடி ஆர் த காம்போனன்ட் ஆஃப் டேஷ் எனர்ஜி அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மெக்கானிக்கல் எனர்ஜி வரும். ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வேணும் அப்படின்னா அதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு கைனடிக் எனர்ஜி பிளஸ் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் வந்து அது மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்ப பார்த்தா தெரியும் சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஒரு ஆப்ஜெக்டா என்ன வரும் அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு வரும் ரைட்டா. ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்றதுனால. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுக்கப்புறம் என்னன்னா வேவ்ஸ் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் எம்டிஎஸ்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா the object which repeat its motions after some time is called அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்லயே க்ளூ இருக்கு. ரிப்பீட் அப்படின்னு இருக்கு. ஒன்னு இது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா என்ன? அது பீரியாடிக் மோஷன் சொல்லுவோம். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும் ரைட்டா. ஸோ ஏன் அப்படின்னா பீரியாடிக் மோஷனுக்கு பேசிக் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எர்த் ரொட்டேஷன் அரௌண்ட் த சன். ஏன் அப்படின்னா செட் அமௌண்ட் ஆஃப் டைம்ல ஒன்னு இது இன்னொன்னு ரிப்பீட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம பீரியாடிக் மோஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல எர்த் வந்து ரொட்டேஷன்ஸ் அரௌண்ட் த சன். இது என்ன? சன்னை எவ்ரி இயர் வந்து சுத்திட்டு தான் வருது. அப்ப என்ன இது ரிப்பீட் பண்ணுது. அதனாலதான் இது பீரியாடிக் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தோம்னா ஹேண்ட் ஆஃப் த கிளாக். கிளாக்ல வந்து அந்த மோஷன்ஸ் வந்து என்னன்னா ஒரு சைக்கிள் போயிட்டு மறுபடியும் அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. இது எல்லாமே பீரியாடிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கேட்ட கேள்வி என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒன்னு ரிப்பீட் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஏதாவது ஒன்னு ரிப்பீட் பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? பீரியாடிக் மோஷன். அதனால ஆன்சர் ஏ தான் வரும் ரைட்டா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதெல்லாம் ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். A simple pendulum consists of a small metallic ball or a piece of stone suspended from a rigid stand by a thread. The metallic ball is called the dash of the pendulum அப்படின்னு சொல்றாங்களே. ஏன் நான் ஃபேக்சுவலான கொஸ்டின் சொல்றேன்னா பாருங்களேன். இது ஒரு பெண்டுலம் அப்படின்னு இருக்குன்னா இந்த மெட்டல் பால் இருக்கு பாத்தீங்களா? இததான் என்ன சொல்லுவாங்கன்னா பாப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த எடைய. அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டின் கேட்ட கேள்வியே வந்து அதான் கேட்டிருக்காங்க. அந்த மெட்டாலிக் பாலுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த பெண்டுலம்ல? ஆன்சர் என்ன வரும்னா பாப் ஏ தான் ஒரு ரைட்டம். இதோட கொஞ்சம் அடிஷனலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரு பெண்டுலம் இருக்கு அப்படின்னா அதோட ஈக்குலிபிரியம் பாயிண்ட் வந்து செங்குத்தா இருக்கும். அந்த மூவிங் வந்து கைனெட்டிக் எனர்ஜி சொல்லுவோம். அது எண்டு போச்சு மேக்ஸிமம் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த இது வந்து ஸ்ட்ரிங் சொல்லுவோம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சப்போஸ் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து மறக்கூடாது ரைட்டா. அதனால கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The to and fro or back and forth motion of object termed as அப்படின்னு இருக்குல்ல. பேக் அண்ட் ஃபோர்த் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் பண்ண சொன்னோம். ரிப்பீட் பண்றதுனால தான் அதோட மோஷன்ஸ் வந்து வேற. பட் இந்த இடத்துல பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு போயிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிலரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஆசிலரி மோஷன் ரிப்பீட்டேட்டிவ் பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் அவருடைய சென்ட்ரல் ஈக்குலிபிரியம் பொசிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிலரி மோஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் பெண்டுலம் சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வைப்ரேட்டிங் கிட்டார் சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் வைப்ரேட் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து என்னன்னா சேம் இதுல வந்து நிக்கும்ல. அதனால என்ன வரும்? இந்த ஆசிலரி மோஷனுக்கு இன்னொரு பேரை வந்து வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுக்கப்புறம் என்னன்னா டிஸ்கவர் ரிலேட்டட் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா who among the following established the unit of the horsepower that is equal to 1 horse doing 33,000 foot pound of work in 1 minute. ஆக்சுவலி ஹார்ஸ் பவர் அப்படின்னு ஒண்ணு வந்து இப்ப இந்தியால யூஸ் பண்றதுல பட் இந்த யூஎஸ்ஏ யூரோப்பியன் யூனியன்லாம் அவங்களாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஹார்ஸ் பவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரு வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணது அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஹார்ஸ் பவர் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது ஜேம்ஸ் வாட் தான் பண்ணியிருக்காரு. இது எதுக்காக பண்ணியிருக்காருன்னா ரெண்டு இதை கம்பேர் பண்றதுக்கு அதாவது ஒரு ஸ்டீம் இன்ஜினோட அவுட்புட்டை வந்து கம்பேர் பண்றதுக்காக ஒரு கார்ஸோட டிராஃப்ட் அதாவது அதோட பவரை வந்து என்னன்னா கம்பேர் பண்றாரு. எந்த அளவுக்கு இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்றதுனால. அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஜேம்ஸ் வாட் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால ஆன்சர் வந்து சி தான் வரும் ரைட்டா. இது எல்லாமே என்னன்னா அந்த லாஸ் தான். லாஸ் ரிலேட்டடா தெரிஞ்சா போதும். இந்த வாட்ஸ் ரிலேட்டடா நீ படிச்சிருந்தா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின் தான். விச் பிசிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் during the lecture in 1820 showed the connection between electricity and magnetism அப்படின்னு இருக்குல்ல.
ஏன் நான் ரொம்ப ஃபேக்சுவல் சொல்றேன்னா, இந்த மாதிரி லெக்சர்லாம் கொடுத்ததெல்லாம் வச்சுலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எங்க போறது? சோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஹான் கிறிஸ்டியன் ஓர்ஸ். இவர் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிக்கும் உள்ள தொடர்பை வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ஹி நோட்டீஸ் த நீடில் ஆஃப் த கேம்பஸ். காம்பஸோட நீடில் என்ன பண்ணுதுன்னா, எதுக்கு ஆப்போசிட்டா பெர்பெண்டிகுலர்ல இருக்கு அப்படின்னா, ஃபயர் கேரிங் கரண்ட். அப்ப என்ன, இந்த கரண்டுக்கும் அந்த நீடில் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் என்னன்னா மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹான் கிறிஸ்டியன் ஓஸ்டட். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். எல்லாமே ஜஸ்ட் டேட்டா ஓரியன்டட் வாட் இஸ் வாட் மட்டும் தான். அதனால வந்து ஜஸ்ட் பேசிக்கா பாத்துக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். ஹூ வாஸ் த ஃபேமஸ் ஃபார் பப்ளிஷிங் த ஃபார்முலா இன் 1827 that show the mathematical relationship between current, resistance and voltage அப்படின்னு இருக்குல்ல. இது என்னன்னா ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா வந்து என்னன்னா நீங்க பேசிக்கா படிச்சுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா V is equal to IR. இதுதான் வந்து ஓம்ஸ் லா. இல்லைன்னா வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ட் மூணுக்குள்ள தொடர்பு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா சார்ஜ் சைமன் ஓம். ஆன்சர் வந்து டி தான் வரும். நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது இவர் தான் வந்து ஜார்ஜ் சைமன் ஓம். இவர் தான் ஓம்ஸ் லாவை வந்து கிரியேட் பண்ணிப்பாரு. அந்த ஓம்ஸ் லா என்ன சொல்லிட்டு நான் இங்க சொல்லிட்டேன். ரைட்டா? அதனால ஆன்சர் என்ன வரும்னா டி வரும். சரி, ஏன் நான் ரொம்ப இன்டெப்தா போல அப்படின்னா நம்ம ஒன்றும் பிஹெச்டி பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அது அளவு தான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுல ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். ஹூ இன்வென்டட் த கேபிலரி ஃபீட் ஃபவுண்டைன் பென் அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் என்னன்னா ஏதாவது ஒரு இதை வந்து டிஸ்கவரி பண்ணி வச்சிருவாங்க. அதுல இருந்து கொஸ்டினை வந்து என்ன ரேண்டமா வந்து எஸ்எஸ்சி எடுப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், லூவிஸ் எட்சன் வாட்டர்மேன். இவர் தான் என்ன பண்ணிருக்கானா ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆர் வந்து இன்வென்ட் பண்ணிருக்காரு கேபிலரி ஃபீட் வந்து ஃபவுண்டைன் பென். அப்ப என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வாட்டர்மேன் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா பார்த்தலாம். இதுக்கப்புறம் என்னன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஃபாஸ்டா பார்த்தலாம். இதுல முதல் கொஸ்டின் பார்த்தா, விச் இஸ் த கசாசியன் யூனிட் ஆஃப் கைன்மேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி விஸ்காசிட்டில டைப் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து கைன்மேட்டிக். அதோட வந்து என்னன்னா யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து டஃப்பானதான். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஸ்காசிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு ஃப்ளூயிட்ல வந்து என்னன்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது உராய்வு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதான் விஸ்காசிட்டி. இருக்கலே அதிகமான விஸ்காசிட்டி எதுக்குன்னா மெர்க்குரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னன்னா அந்த லிக்விட்ல வந்து உராய்வு இருந்துகிட்டே இருக்கும். இதுல ரெண்டு டைப் ஆஃப் வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து டைனமிக் விஸ்காசிட்டி. இந்த டைனமிக் விஸ்காசிட்டி வந்து ஆல்சோ கால் அப்சல்யூட் விஸ்காசிட்டி. இதுக்கான யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா பாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து வந்து கைன்மேட்டிக் விஸ்காசிட்டி. இதோட வந்து யூனிட் பாருங்களேன், ஸ்டோக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும், கேட்ட கேள்வி கைன்மேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் தான் கேட்டதுங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா ஸ்டோக் தான் வரும். ரைட்டா? அப்ப ஆன்சர் என்ன இருக்கு, சி ஸ்டோக் அப்படின்னு வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். யூனிட் ஆஃப் லீனியர் மூமெண்டம் ஆர் மெஷர்ட் இன் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி மூமெண்டம்னா பின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா பி ஈக்குவல் டு எம்இன்னு சொல்லுவாங்க. இந்த எம் என்ன, மாசு. மாசுக்கோட யூனிட் என்ன சொல்லுவோம்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வி என்ன, வெலாசிட்டி அப்படின்னு வரும். ஸோ வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கு யூனிட் என்ன, மீட்டர் பை வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன, கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் எங்க இருக்குன்னா கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஆன்சர் டீல தான் இருக்கு. ரைட்டா? என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கும். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது மூமெண்டத்தோட எஸ்ஐ யூனிட் பார்த்தா கிலோகிராம் மீட்டர் செகண்ட். அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மாஸ் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்றதா மொமெண்டம் வரும். இது இன்னொரு விதமா சொல்லலாம் நியூட்டன் செகண்ட்ஸ் கூட சொல்லலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கேள்வி பாருங்களேன். அமாங் த ஃபாலோயிங் பேர் விச் ஒன் டினோட் டூ ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல லேர்னிங் என்னன்னா ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா வெர்சஸ் என்ன இருக்கும், வெக்டர் இருக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் செஞ்சா போதும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஸ்கேலர் தான் என்ன இருக்கும், ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். என்ன இருக்காதுன்னா டைரக்ஷன் இருக்காது. பட் இந்த இடத்துல வெக்டரா இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், பிளஸ் வந்து டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அவர் கேட்ட கேள்வி வந்து எது ஸ்கேலர் குவான்டிட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட். ஏன் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட், இப்போ ரெண்டுத்துக்கு வந்து டிஸ்டன்ஸ் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அதுக்கு டைரக்ஷன் கிடையாது. அதே ஸ்பீடு சொல்றோம் அப்படின்னா அதுக்கும் டைரக்ஷன் கிடையாது. பட் இப்போ ஒரு வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம், வெலாசிட்டினா என்ன, ஸ்பீடு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்றதா வந்து வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டிக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டி இருக்கு, ஸ்பீடுக்கு வந்து கிடையாது. இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதோட அடிஷனலா பார்த்தா மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. நான் சொன்னேன் வெலாசிட்டி அப்படின்னாவே இது வெக்டர் குவான்டிட்டி. அப்ப இது வந்து ஆன்சரா வராது. அடுத்து லீனியர் மொமெண்டம் அண்ட் வந்து அக்சலரேஷன். மொமெண்டம் அப்படின்னு வந்தாவே வந்துன்னா மொமெண்டத்துக்கு ஃபார்முலா பார்த்தா பி ஈக்குவல் டு எம்வி. எம்வி வந்து வெலாசிட்டி, வெலாசிட்டி வரும்போது வெக்டர், அதனால இதுவும் வெக்டர் தான். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸும் வரதுனால என்ன, இது எல்லாமே வந்து டைரக்ஷன் இருக்கும். அதுவுமே வந்து வெக்டர் குவான்டிட்டி. கேட்ட கேள்வி வந்து எது வந்து என்னன்னா ஸ்கேலர் குவான்டிட்டி.
ஆன்சர் என்ன வரும்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட், ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், அகைன் வெக்டர் குவான்டிட்டி ரிலேட்டட் தான் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த வெக்டர் குவான்டிட்டி அமங் தீஸ் லிஸ்டட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கலாம். இப்ப வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா மேக்னிடியூட் இருக்கும், பிளஸ் வந்து என்ன அப்படின்னா டைரக்ஷன் இருக்கும். இது ரெண்டு இருக்கிறதா வந்து என்ன வெக்டர் குவான்டிட்டி. அதுல எது வந்து ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கணும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி. இதுதான் வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஏன்னா இதுக்கு மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. அதே இது எனர்ஜி பாருங்களேன், எனர்ஜி வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி, மாஸ் வந்து என்ன ஸ்கேலர் குவான்டிட்டி தான், டென்சிட்டியுமே ஸ்கேலர் குவான்டிட்டி தான். ஏன்னா அதுக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கு, டைரக்ஷன் கிடையாது. அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி, கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு ரைட்டம். இந்த மாதிரி ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம். அப்ப என்ன வெக்டர் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி, இது ரைட்டா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க, கண்டிப்பாக அப்கமிங் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுதான் ரொம்பவே ஃபேக்டரான கொஸ்டின். பிளஸ் வந்து எஸ்எஸ்எல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து பிக் பண்ணுவாங்க. த விண்ட் வேன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர்ட் அப்படின்னு இருக்குல்ல, விண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா விண்டு ரிலேட்டடா தான் வரணும். அப்ப இது ரெண்டு எலிமினேட்டட். இது விண்டு வெலாசிட்டி வருமா இல்ல விண்டு டைரக்ஷன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, த விண்ட் வேன் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா விண்டோட டைரக்ஷன் பாக்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஆஃப் த யூனிட் மென்ஷன் இன் த ஆப்ஷன் விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் அஸ் கம்பேர்ட் டு அதர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப என்ன, இந்த நாலு இது எது ரிலேட்டடா பேசுறாங்கன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஹெக்டா இருக்கு, டெகா இருக்கு, டெரா இருக்கு, கிகா இருக்கு. இதெல்லாம் என்னன்னா மெமரியில வந்து யூஸ் பண்றது. இப்போ ஃபோன் மெமரி இல்ல அப்படின்னா ஏதாவது நீங்க ஒரு பென்ட்ரைவ் வாங்குறீங்க இல்ல வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்களா, 1 DB அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதான் என்ன 1 TB அப்படின்னு அர்த்தம். அப்ப இருக்கலே எது வந்து பெருசு அப்படின்னா டெரா தான் சொல்லுவாங்க. இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது இங்க பாக்கலாம், வேரியஸ் யூனிட் ஆஃப் மெமரி பேஸ் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பைட்ஸ் ஆரம்பிக்கும், அடுத்து கிலோபைட், மெகாபைட், ஜிகா, டெரா, பெட்டா, எக்ஸா, ஜெட்டா, யோட்டா. ஏதோ ரைமிங்ல வர மாதிரி வருது. இது எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஒரு மெமரி அப்படின்னு வந்தா இப்போ போன்ல இருக்கிற மெமரி இல்ல எந்த ஒரு லேப்டாப் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்தாலும் 0 1 ஏன் அப்படின்னு பார்த்தா இது வந்து பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர்ல வந்து எல்லாத்தையும் பிட்ஸ் சொல்லுவோம். 0 1 இந்த மாதிரி ஒன் பை ஸ்டோர் பண்ணிட்டு வரதான் இந்த வேரியஸ் யூனிட் ஆஃப் மெமரி. அப்ப என்ன வரும், கேட்ட கீழ எது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னா டெரா. அப்ப ஆன்சர் வந்து சீதா ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து என்னன்னா எஸ்ஐ யூனிட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ யூனிட் டு மெஷர் தம் வேவ் லென்த் ஆஃப் லைட் அப்படின்னு இருக்குல்ல, லைட்டை மெஷர் பண்றதுக்கு எதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஆங்ஸ்ட்ரோம் அப்படின்னு வரும். இப்ப வேவ் லென்த் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இப்போ ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு வேவ் இருக்குன்னா இது ஒரு கம்ப்ளீட் வேவ், இந்த என்டையர் இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸை தான் வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதை லாம்டால வந்துன்னா டினோட் பண்ணுவோம். இதோட எஸ்ஐ யூனிட் தான் வந்துன்னா ஆங்ஸ்ட்ராம். அப்ப ஆன்சர் வந்துன்னா ஆங்ஸ்ட்ராம் வரும். இதோட அடிஷனலா நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்து ஃபாரடே இருந்தது. இந்த ஃபாரடே எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட். அடுத்து கேண்டிலா, கேண்டிலா வந்துன்னா லூமினியஸ் இன்டென்சிட்டியோட வந்துன்னா யூனிட் சொல்லுவாங்க. அடுத்து ஃபோர்ஸோட யூனிட் வந்து அதனா சிஜிஎஸ் அப்படின்னா சி வந்துன்னா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அந்த ஜி வந்து என்னன்னா கிராம் அப்படின்னு வரும். அடுத்து என்ன, எஸ் வந்து செகண்ட். அப்ப என்ன யூனிட் ஆஃப் ஃபோர்ஸா வந்து டைன் வரும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இது நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து அது தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஆங்ஸ்ட்ராங் தான். பட் டைன் என்ன, கேண்டிலா என்ன, ஃபாரடே என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், பால் அண்ட் ஸ்ப்ரிங் மாடல் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ் ஒபே அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது, ஹூக்ஸ்லா தான் வந்து எதை பத்தி பேசுவாங்கன்னா ஸ்ப்ரிங் பத்தி பேசுவாங்க. அப்படியே என்ன சொல்லலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஹூக்ஸ்லா என்ன சொல்லலாம், ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அந்த ஸ்ப்ரிங்கை நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்க இல்ல வந்து கம்ப்ரஸ் பண்றீங்க, அதுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும் பாத்தீங்களா, அது எதுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனலா இருக்குன்னா அதோட டிஸ்டன்ஸுக்கு வந்து எவ்வளவு தூரம் நீங்க வந்து இழுக்கிறீங்களோ அந்த டிஸ்டன்ஸுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன டைரக்ட் ப்ரொபோஷனலா இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவானா ஹூக்லா வந்து சொல்லுவாது. இது நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஸ்ப்ரிங் ரிலேட்டடா வர ஒரு லா வந்து ஹூக்லா. அப்படி நான் வச்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏதா வரும். ஏன்னா பால் ஒரு ஸ்ப்ரிங் மாடல் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் எதை ஒப்பை பண்ணா ஹூக்லாவை வந்து ஒப்பை பண்ணும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இதுக்கப்புறம் என்னன்னா சவுண்ட் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல நம்ம முதல் கொஸ்டின் அப்படின்னு பாக்குறது, அமங் த கிவன் ஆப்ஷன் விச் ஒன் காசஸ் எக்கோ அப்படின்னு இருக்குல்ல. எக்கோ வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனாலதான். அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் when sound is reflected அப்படின்னா எக்கோ வந்து என்ன உருவாகும். அப்ப ஆன்சர் என்ன வரும், ஏதா ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், loudness of sound is proportional to the dash of the amplitude of vibration producing the sound அப்படின்னு இருக்குல்ல. இது ஒண்ணும் கிடையாது, இப்ப சவுண்டோட வந்து என்ன லவ்னஸ் ஆம்பிளிடியூட் ஆஃப் வைப்ரேஷனோட ஸ்கொயருக்கு வந்து என்னன்னா இந்த லவ்னஸ் ஆஃப் சவுண்ட் வந்து ப்ரொபோஷனல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஒரு சவுண்டோட லவ்னஸ் எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்னா அந்த வைப்ரேஷன் அது ப்ரொடியூஸ் சவுண்டுக்கு வந்து ஸ்கொயர்ல இருக்கும். ஆன்சர் வந்து சீதா ஒரு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இது இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். The sound of thunder is heard much later than the flash of light
இஸ் விசிபிள். வாட் இஸ் இட் ரெப்ரசன்ட் இருக்குல்ல, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஸ்பீட் ஆஃப் லைட் வந்துன்னா ரொம்ப ஃபாஸ்டர் தான் எதை விடணும்? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். அதனாலதான் என்ன, முதல்ல மின்னல் வந்து நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் இடியே அடிக்கும். அப்ப என்ன வரும்? ஆன்சர் ஏ தான் வரும். நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கேன். லைட் டிராவல் ஃபாஸ்டர் தான் வந்து சவுண்டு, அதனால ஃபர்ஸ்ட் வந்து மின்னல் தெரியுது, ரைட்டா? அப்ப ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். இதோட கம்ப்ளீட்டா பிசிக்ஸ்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்டிஎஸ் பார்த்துட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட் யாராவது எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.